எங்களோட நோக்கமே வந்து எல்லாமே நாங்கள் இவங்க சொல்கிற மாதிரி திடீர்னு எலெக்ஷன் வந்துச்சுன்னா பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுப்போம், எலெக்ஷன் வந்துச்சுன்னா கோடை காலத்தில் 5000 ரூபா கொடுப்போம், அதெல்லாம் நாங்கள் சொல்லலை. நாங்கள் இந்த டைரக்ட் கேஷ் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆக்சுவலாக சயின்டிஸ்ட், எக்கனாமிக் சயின்டிஸ்ட் இருக்காங்க நிறையா, அவங்க சொல்கிறது வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் அ வே, பெண்களுக்கு போகிறது இட் ஹெல்ப்ஸ் இன் அ வே. பட் ஆனால் அது ஒரு இவங்க செய்கிறது எலெக்ஷனுக்காக பண்ணுறது. போக்குவரத்தே வந்து அது ஒரு பெரிய ஊழல் பொட்டி, அது ஃபுல் அது உள்ளே போனாலே அது எல்லா உபரி பாகங்கள் பேருந்தில் வாங்குறதுலேருந்து தயார் பண்ணுறதுலாம் போட்டு ஒரு பெரிய ஒரு ஊழல். அது நியமனம், ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் நியமனமே அது காசு கொடுத்து லட்சக்கணக்கில் ஊழல் நடந்து கடந்த பல ஆண்டு காலமாக இருக்குது அதில். பட் வி ஹேவ் டு ஸ்டார்ட் சம்வேர். இது பண்ணணும், இது அதை ஒன்று அது சரிப்படுத்தணும், ரெண்டாவது வந்து இதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் பண்ணணும்னா நிச்சயமாக அது வந்து நான் அதான் சொல்ல, பொதுத்துறைகள் 3 மெயின் துறை, போக்குவரத்து துறை, அப்புறம் வந்து பொது பணித்துறை ப்ளஸ் வந்து மின்துறை, இந்த 3மே we have to do lots of reforms. இந்த 3 துறைகளும் ரிஃபார்ம்ஸ் பண்ணி நிச்சயமாக அதில் வந்து லாபகார்த்தமாக கொண்டு வந்து அதை மீட்டு எடுக்கலாம். ஏன்னா இப்போ மின்சாரத்துறை எடுத்துக்கங்க, மின்சாரத்துறையில் 4 ஆண்டுகளில் வந்து 56% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கட்டணம், மின் கட்டணத்தை 4 ஆண்டுகளில் இன்க்ரீஸ் பண்ணியும் கிட்டத்தட்ட 45,000 கோடி ரூபாய் இந்த 4 ஆண்டுகளில் வந்தோம். வருஷம் வருது கூடுதலாக, நான் சொல்ல கூடுதலாக வந்தோம், நட்டத்தில் ஓடிட்டுருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் இருக்கிற மின் திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்துக்கு அவங்களுக்கு வந்து ஒரு யோசனை கிடையாது. தனியார்கிட்ட வாங்கினா அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும், 15 ரூபா ஒரு யூனிட் வாங்குறாங்கன்னா அதில் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 7 ரூபா கிடைக்கும் அது யூனிட். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் இதுதான் நடக்குது.